அண்ணா தான் வச்சாரா? ஓகே. இல்ல கலைஞர்னு சொன்னி அதுக்காக அண்ணா வச்சாரு. கரெக்ட் கரெக்ட். அடுத்து அதை வந்து சொன்னாக்கா குற்றம் சுற்றுறது மாதிரி வருமேன்ட்டு அதை விட்டுட்டு அண்ணா வச்சாருன்னு சொன்னேன். ஓகே, தேங்க்யூ. அடுத்து இன்னொரு கருத்து அதுல என்னன்னா, அவர் எதுக்காக வச்சோங்கிற கருத்தையும் அந்த உலகத்தமிழ் மாநாட்டுல அந்த சிலையை பத்தி சொல்லையில சொல்றாரு. அதாவது நேர்மைக்கு போராடினா கண்ணகி. இன்னொருத்தர் ஹஸ்பண்ட போய் கரெக்ட் பண்ணதுல தன் ஹஸ்பண்ட கரெக்ட் பண்றது இன்னும் கொஞ்சம் சிறப்பா இருக்கும். வீடு அன்று கற்புக்காக தான் வச்சேன்னு சொன்னாதான் நீங்க அந்த ஆய்வுக்கு போகணும். அது போல அவர் சொல்லல. அந்த சொல்ல வரதை கேட்டு அப்புறம் சொல்லுங்க. பீடு அன்றுன்னு அவங்க கண்டிச்சிருக்காங்க. நீங்க போற போக்கு பீடு அன்று, இது நல்லது இல்ல அப்படின்னு கண்டிச்சிருக்காங்க. அது அந்த கண்டிச்ச இடமெல்லாம் உங்களுக்கு தெரியல, முறையா நம்ம படிக்கணும். அதை அத்தோட வச்சிருவோம். அடுத்து அவங்க சொல்றது எதுக்காக அப்படின்னாக்க, நேர்மைக்கு புறம்பா நேர்மையானவன அவன் மேல திருடனவன் பொய் சுமத்துறான், திருடவனும் நல்லவன, அது தன்னுடைய வீட்டுக்காரனா அதுக்கு படியாகிறவங்க. அப்ப அந்த மன்னனும் ஆராயாம அந்த கொலையை செய்யறான். அதனால தேரா மண்ணான்னு போய் நேர்மைக்கு வாதாடுறா, தனி உறுத்தியா நின்று தான் வீட்டுக்காரனையும் கொண்டுட்டான் மண்ண. அந்த மாமன்னனுக்கு முன்னாடி நம்ம போய் நேர்மைக்கு போராட போனா, நம்ம கணவன் நேர்மையானவன்னு சொல்லி போராட போனா நம்மையும் கொண்டுட்டா கேட்க யாரு இருக்கா அப்படின்னு அவன் அஞ்சல. நேர்மைக்கு போராடினா தனி உறுத்தியா நின்று அந்த கண்ணகி. அது போல இந்த தமிழ்நாட்டு மக்கள் நேர்மைக்காக போராடணும் கண்ணகி போல. அப்ப அந்த மண்ணை என்ன பண்ணா, யானோ அரசன் யானே கல்வன்னு தான் செஞ்ச அந்த தவறை உணர்ந்து அங்கே உயிர் விடுறான் இல்லையா? அது மாதிரி எவன் ஆட்சிக்கு வந்தாலும் நேர்மைக்காக இந்த தமிழ்நாட்டு மக்கள் போராடணும் அப்படிங்கிறதுக்காக தான் அதுக்காக தான் இந்த கண்ணகி சிலையை இங்க வைக்கிறேன்னு பேசியிருக்காரு, பதிவு இருக்கு. அடுத்து இந்த கற்புங்கிற சொல்லு இருக்க, இந்த கற்புங்கிற சொல்லு வந்து அந்த கொடுக்க வேண்டிய முறை உள்ளவங்க எடுக்க வேண்டிய முறை உள்ளவங்களுக்கு கொடுத்து எடுக்கிறதுக்கு பேரு தான் கற்பு. இது தொல்காப்பிய இலக்கணம் சொல்ற ஒரு வரம்பு. இதை மீறி இடையில நீங்க கற்பை வேற வேற வகைக்கு நீங்க ஏற்றி பேசலாம். அது அந்த பிற்காலத்துல வந்தது. அயலோர் வருகைக்கும் பிறகு இந்த கருத்துக்களையும் மாற்றி உரை எழுதுறாங்க. அது ஒண்ணு இருக்கட்டும். அப்ப கற்பு எனப்படுவது சொற்திறம்பாமைன்னு ஔவையாரும் சொல்றாங்க. இலக்கணம் பழைய இலக்கண நூல் தொல்காப்பியமும் கற்புங்கிறது கொடுக்க வேண்டிய முறை உள்ளவங்க எடுக்க வேண்டிய முறை உள்ளவங்க கிட்ட எடுத்துக்கிறாங்க, கொடுத்துக்கிறாங்க. இதுக்கு பேரு தான் கற்பு. எது திருமணம்